ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை உப்புமா தான் பார்க்க போகிறோம். சம்பா கோதுமை ரவை உப்புமா வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பல்லாரியை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஸாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த ஒரு கப் அளவு நான் வந்து சம்பா கோதுமை ரவை வந்து எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் நம்ம வந்து தண்ணி அளக்கணும். இப்போ வந்து காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட்டும் முருங்கை பீன்ஸும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி வந்து பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறியை சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா வெந்து வரணும். அதுக்காக நம்ம தண்ணியை வந்து இப்போயே வந்து நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் அளந்தேனோ ரவையோ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வந்து மூடி வச்சு நீங்கள் ஒரு 7 நிமிஷம் நீங்கள் வந்து காய்கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. காய்கறி வந்து நல்லா ஒரு 60% நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ரவையை சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து இந்த தண்ணி வற்றுத அளவுக்கு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா நமக்கு அடி பிடிச்சிரும். இப்போ 5 நிமிஷம் வந்து நல்லா கோதுமை ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பொலன்னு உதிரியாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா பரிமாறிடுங்க. சூப்பரான கோதுமை ரவை உப்புமா வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும். எந்த வகை சட்னினாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பரான கோதுமை ரவை உப்புமா தயாராகிடுச்சு. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுஜி சின்னப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.